திருவள்ளூர் தனித்தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேணுகோபால் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவாயல், கவரப்பேட்டை, தண்டலச்சேரி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பிரச்சாரத்தின் போது மேம்பாலத்திற்கு கீழே வாகனங்கள் செல்ல முடியாதபடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சாம் பால் நுங்கம்பாக்கம் மற்றும் கிரீன் சாலை பகுதிகளில் திறந்த ஆட்டோவில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அதிமுக அமைப்பு செயலாளர் கோகுல இந்திராவும் உடனிருந்தார். பிரச்சாரத்தில் பங்கேற்ற பெண் தொண்டர்கள் சிலர் குத்தாட்டம் போட்டனர். விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முண்டியம்பாக்கம், உரத்தூர், தும்பூர், அசோகபுரி, கஞ்சனூர், முட்டத்தூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உடனிருந்தார். தென்சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயவர்தன் மடிப்பாக்கம் பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு பூக்கலர் தூவையும் பட்டாசுகளை வெடித்தும் பூசணிக்காய்களை உடைத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் MSM ஆனந்தனுக்கு ஆதரவாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பிரச்சாரம் செய்தார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பொலவாக்கால் பாளையம், பெரியாநாயர், இந்திரா நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். தஞ்சை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் விவசாயத்தை காக்க வலியுறுத்தி தலையில் பச்சை துண்டு முண்டாசு கட்டி மண்வட்டியுடன் நூதன முறையில் பிரச்சாரம் செய்தார். தஞ்சை சட்டமன்ற இடைத்தேர்தலில் சமாஜ்வாடி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர் சரவணன் கிரேன் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். தனது சின்னத்தை மக்களிடம் பிரபலப்படுத்தும் விதமாகவும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலும் தலையில் பச்சை நிற முண்டாசு கட்டி வேட்டியுடன் தேர்தலில் மண்வட்டி வைத்துக் கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் கோமாளித்தனமான ஆட்சி நடைபெற்று வருவதாக NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி NR காங்கிரஸ் வேட்பாளர் K. நாராயணசாமியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட ரங்கசாமி மற்றவர்களை குறை கூறுவதுதான் புதுச்சேரி ஆட்சியாளர்களின் வழக்கமாக உள்ளது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் உள்ள ஆட்சி கவிழும் என்று கூறுபவர்களை சிறையில் தள்ள வேண்டும் என கூறும் முதலமைச்சர் நாராயணசாமி தமிழகத்தில் உள்ள அதிமுக ஆட்சி கவிழும் என கூறும் MK ஸ்டாலின், முத்தரசன் உள்ளிட்டோரை கைது செய்யப்பட வேண்டும் என கூறுவாரா என ரங்கசாமி கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி ஆளுநரை எதிர்த்து கோமாளித்தனமான ஆட்சியை முதலமைச்சர் நாராயணசாமி நடத்தி கொண்டிருப்பதாகவும் ரங்கசாமி விமர்சித்தார். ஒரு கோமாளித்தனமான ஆட்சின்னு கூட சொல்லுவேன். ஆளுநரை எதிர்த்து ராத்திரி இரவு மக்களை பட்டு கிடக்கிற ஒரு கோமாளித்தனமான ஒரு ஆட்சி தான் அந்த ஆட்சி. என்ன நாடகம்? எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அமைச்சர் அவங்க எல்லாம் கருத்து பத்துங்க தான். ஒரு ஆளுறதுக்கு என்ன இருக்குங்க? ஆளுறதுக்கு என்ன ஆளுகிட்ட இருந்துச்சு அப்படிதான் அதனால இருக்கணுமா? ஒரு நாடகம், அரசியல் நாடகம் தெரியும் என்னன்ட்டு, ஒரு அரசியல் நாடகம். இதையெல்லாம் முறியடிக்கின்ற நிலையில நம்முடைய வாக்குகள் ஜக்கை சின்னத்தில் நீங்க எல்லாம் வாக்குகள் பெற்று